இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காமிச்சிருக்கு. அதனால பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இயற்கையோட சீற்றம், ஒரு பேரழிவு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து ஒரு எரிகல் மிக வேகமாக இந்தியாவை நோக்கி, குறிப்பா தென்னிந்தியாவை நோக்கி, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நான் இதை பத்தி ISRO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்ட இரவும் பகலமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தீவிரமா ஆராய்ச்சி செஞ்ச முடிவின்படி ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலையில 1:14 வந்து பூமியை தாக்கும்னு அவங்க சொல்றாங்க. இத நான் நம்புறேன். ஒரு முதலமைச்சரா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா நான் இதை நம்புறேன். இந்த விண்கல் விழற இடத்துலயும் அதை சுத்தி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்படலாம். இயற்கையை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். தமிழக அரசு மிகவும் தீவிரமா போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணிருக்கு. அதிகாரிகள் இதுக்காக ஒரு பெரும் படை போல இதுல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதனால பயமோ பீதியோ அடைய வேணாம், குழப்பங்கள் வேணாம். எல்லாம் முறையா வரையறுத்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசு அதிகாரிகளோட ஒத்துழைக்கணும்.